பாஸ் கட்சியின் ஆன்மீக ஆலோசகர் ஹஷீம் ஜாசிம் பெரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவிக்கு பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். பாஸ் கட்சி முக்கிய பதவிக்காக கூக்குரல் இடவில்லை என்று குறிப்பிட்ட அவர், ஆனால் தொடர்புடைய அம்சங்களை மதிப்பிடுவதற்கும் யார் பதவியை நிரப்ப வேண்டும் என்பதில் பெரிகாத்தானின் அனைத்து கூட்டணி கட்சிகளும் கூட்டாக ஒப்புக்கொண்டதை உறுதி செய்வதற்கும் பேச்சுவார்த்தை அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த விவகாரம் ஒரு தரப்பினரால் மட்டுமே தீர்மானிக்கப்படுவதை விட அனைத்து பெரிகாத்தான் நேஷனல் கூட்டணி கட்சிகளாலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்றும், பேச்சுவார்த்தைகள் தற்போதைய யதார்த்தங்கள் மற்றும் அந்தந்த கூட்டணி கட்சிகளின் பலத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக பெர்சாத்து உச்சமன்ற உறுப்பினர் வான் சைஃபுல் வான் ஜான் அடுத்த பொதுத் தேர்தல் வரும்போது பெர்சாத்து தலைவர் முஹிதீன் யாசினை பிரதமர் வேட்பாளராக வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். ஹசீம் அதற்கு உடன்படவில்லை. மேலும் நாடு முழுவதும் அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வலுவான அடித்தள கட்டமைப்பை பாஸ் கட்சி கொண்டிருப்பதால் எதிர்க்கட்சி கூட்டணியை வழிநடத்துவதற்கு பாஸ் கட்சி மிகவும் தகுதியானது என்று அவர் தெரிவித்தார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் 5 நாடுகளுக்கு சென்ற அதிகாரப்பூர்வ குழுவிற்கு விமான செலவில் கிட்டத்தட்ட 1 மில்லியன் ரிங்கிட் அரசாங்கம் வெற்றிகரமாக சேமித்துள்ளதாக தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ விமானத்தை பயன்படுத்துவதற்கான 2.5 மில்லியன் செலவை ஒப்பிடும் போது மலேசியன் ஏர்லைன்ஸின் ஏர்பஸ் A350 பயன்படுத்தி 1.662 மில்லியனை மட்டுமே அரசாங்கம் செலவிட்டதாக ஒற்றுமை அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளரான ஃபாமி தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் வைரலாகி வரும் வீடியோவை தொடர்ந்து கிரைசோ பாலத்தின் அருகே திமிங்கலத்தின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதை சராவா வனவியல் கழகம் உறுதிப்படுத்தியுள்ளது. முதற்கட்ட மதிப்பீட்டில் சடலம் சிதைவடையும் நிலையில் இருப்பதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. மடானி அரசாங்கத்தின் 2ஆம் ஆண்டை கொண்டாடும் விழாவில் சாலை போக்குவரத்து துறை மற்றும் கல்வி அமைச்சின் சாவடிகளின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ள அதிக மக்கள் வரிசையில் நின்று பயன்பெற்றனர். நேற்று தொடங்கிய இந்த 3 நாள் நிகழ்வில் இந்த 2 சாவடிகளும் மிகவும் பிரபலமானதாக தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாஜில் தெரிவித்தார். ஹெல்மெட் பரிமாற்றத்திற்காகவும் SPM தேர்வு சான்றிதழ்களை மறுபதிப்பு செய்யவும் மக்கள் தங்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டதாக அவர் கூறினார். தீபகற்ப மலேசியா முழுவதும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல மாநிலங்களில் தற்காலிக நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை இன்று காலை 8 மணி நிலவரப்படி அதிகரித்துள்ளது. மாநில பேரிடர் மேலாண்மை குழு செயலக தகவலின்படி திரங்கானுவில் 398 பேரும், மலாக்காவில் 71 குடும்பங்களைச் சேர்ந்த 264 பேரும், பேராக்கில் 23 குடும்பங்களைச் சேர்ந்த 68 பேரும் வெள்ள நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த புதன்கிழமை ரந்தாவ் பச்சாங்கை சுற்றி குடிநுழைவுத்துறை நடத்திய சிறப்பு நடவடிக்கையில் 8 சிண்டிகேட் உறுப்பினர்களை கைது செய்ததன் மூலம் ஆள் கடத்தல் நடவடிக்கை முறியடிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 39 சட்டவிரோத குடியேற்றவாசிகள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 30ஆம் தேதி முதல் சீனாவிற்குள் நுழையும் மலேசியர்கள் தற்போது 15 நாட்கள் முதல் 30 நாட்கள் வரை விசா இல்லாமல் தங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை அதிகாரப்பூர்வ சீன தூதரக முகநூல் பக்கத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்நடவடிக்கை நவம்பர் 30 நள்ளிரவு முதல் 2025 டிசம்பர் 31 நள்ளிரவு வரை தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டு மே 31ஆம் தேதி துணை பிரதமர் டாக்டர் அஹமத் ஜாகிர் ஹமீடி மலேசிய சுற்றுலா பயணிகளுக்கான விசா விலக்கை 15 முதல் 30 நாட்களுக்கு நீட்டிக்க சீனா ஒப்புக்கொண்டதாக கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீன்பிடிக்கச் சென்று நேற்று முன்தினம் மாலை முதல் காணாமல் போன பூர்வகுடி நபர் ஒருவர் நேற்று கம்போங் கஜாவின் சுங்கை தும்போவில் மூழ்கி இறந்து கிடந்தார். 42 வயதான இஸ்வாண்டி இசா என்ற அந்த நபரின் உடல் சம்பவ இடத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இரவு 7:20 மணியளவில் கண்டுபிடிக்கப்பட்டதாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் உதவி இயக்குநர் சபாரோட்ஜி நூர் அமாட் தெரிவித்தார். முன்னதாக ஆற்றில் மீன்பிடிக்க சென்றதாக நம்பப்படும் பாதிக்கப்பட்டவர் வீடு திரும்பாததால் அவரது மனைவி போலீசில் புகார் அளித்தார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது அண்மைய வெளிநாட்டு பயணங்களின் போது தனியார் நிறுவனங்களின் செலவு மற்றும் ஈடுபாடு குறித்து கேள்வி எழுப்பிய விமர்சகர்களுக்கு பதிலடி கொடுத்துள்ளார்.
அவர்கள் தூதுக்குழுவில் சேர்ந்து தங்கள் சொந்த செலவுகளை செலுத்தி இருக்கின்றனர். அது தவறா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கோலம்பூர் மாநாட்டு மையத்தில் மடாடி அரசாங்கத்தின் 2 ஆண்டு நிறைவை குறிக்கும் டவுன்ஹால் அமர்வின் போது அவர் இதனை தெரிவித்தார். இதுதான் ஜமால் ஈரான் என்று அழைக்கப்படுகிறது என்று வர்ணித்த அவர், இது அரை வேக்காட்டுத்தனம் என்று சாடினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.